பையனேஸ்காரன் வரானான்னு வெட்டிப்பார். ஏங்க அந்த அம்மா வீட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம். சும்மா சும்மா போன் போட்டு இது பண்ணாதீங்க. வைங்க பரதேசி. அந்த உங்க ஆயா கூப்பிட்ற இருக்குதா இல்லையா வீட்டுல? எங்க இருக்குது? வீடு பூட்டி இருக்குதா? அம்மா யாரம்மா வீட்டுல? கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டா தெரியாதா? மாமா வெளியே. யாரப்பா? ஏம்மா பணம் வாங்கினேன் எங்க? ஆமா நான் தான் வாங்கினேன். இப்ப அதுக்கு என்ன? நீதான் வாங்கினேன், அப்புறம் பணம் தர வேண்டியதானே? அதான் சொன்னேன். இப்ப அதுக்கு என்னப்பா? அப்புறம் பணத்தை எடுத்தா உங்களை தேடி தேடி நான் வந்துகிட்டே இருக்கணும். நீ வெளியே வா. உன்கிட்ட எல்லாம் சொன்னா புரிய வைக்க முடியாது. இப்ப அதுக்கு என்ன? காது சபடா நல்லா தான் கேக்குது. இப்ப அதுக்கு என்ன அக்கா? நான் தான் வாங்கினேன். இப்ப காசு இல்லை என்கிட்ட. அப்போ காசு இல்லைன்னா வாங்குறப்போ என்னன்னா சொல்லி கூப்பாடு போட்டு வாங்கினீங்க? வாங்கினோம். இப்ப காசு இல்லையே. காசு இல்லையானா அப்புறம் யார் கட்டுவா? நான் கட்டுவோம். நான் போய் உட்காந்து இப்ப காசு இருக்கிறப்ப தான் கொடுக்க முடியும். இல்லைன்னா சட்டி பானையெல்லாம் இருக்காது பாக்குறியா? சட்டி பானை வாங்கி அதுக்கு ஓடு. எடுத்தாமா காசை சும்மா வழக்க பண்ணிட்டு அங்க ஒருத்தர் என்ன பிடிச்சி ஆசுறான். உங்கள்கிட்ட எல்லாம் பானத்துக்கு கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது? எல்லாத்தையும் கொடுத்தா தான் மொல்ல மொல்ல வாங்குவானு. மொல்ல வாங்கினா வாங்குறப்ப மட்டும் சாமியை அடைச்சிடறன்னு சொல்லி வாங்கினேன். ஆமா வாங்கினோம். இப்போ வலி இல்லைன்னு சொல்லல. வாங்கி முழிஞ்சு போட்டு இப்படி சொல்லுவீங்களா? வேலை வெட்டி கிடைக்கல. வேலை வெட்டி இல்ல, மொல்லத்தான் கொடுப்போம். வேலைக்கு போய் சம்பாரிச்சு சோத்துக்குவே வழி இல்லை, கொடுத்துட்டு போ. என்னம்மா பேசுற நீ? ஆமா கந்து வாங்க வந்தா நீ என்னமா இப்படி பேசுறியா? கந்து ஒட்டிக்கு ரட்டிய வட்டி வாங்குறீங்க, சும்மா ஆசிரமாவா? அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. நானும் இந்த மாதிரி வேலைக்கு தான் இருக்கேன். உங்களுக்கு நான் உன்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாதான் எங்க ஓனர் எங்களுக்கு சம்பளம் போடுவான். இப்ப நீ போய் பணத்தை எடுத்து. சம்பளம் கம்மியாவே வாங்குவேன். வேற எவ்வளவு வாங்குறாங்க? 50,000 வாங்குவேன். ஏமா வாமா போய் எடுத்தா. வேற என்ன காசு வாங்கி என்ன இதா பண்றீங்க நீங்க? காசு எடுத்தா இல்லாதீட்டு கொடுத்தா மொல்ல இல்லாதேன்னா அப்புறம் இல்லாதேன்னு தெரியல. அப்புறம் எது கடை வாங்குற? இல்லாத என்ன ஏன் கொடுக்குற கேட்டா? இந்த மாதிரி பிரச்சனை தொல்லை வந்துன என் பேத்தி கைப்பிடிச்சு வளர்த்தான்னு பலாக்கிரம் பண்ணிட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணின்னா ரிப்போர்ட் பண்ணுவோம். கலெக்டர் வரையில மேலே ஏற்றிடுவோம். வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம். போ காசெல்லாம் இப்ப கிடையாது, மொன்னதான் கிடைக்கும். போ. ஹலோ ஏப்பா, இந்த ஆயாக்கு என்ன பேத்தியெல்லாம் இருக்கானே?